பாருங்கள், அவர்கள் பயப்படாதிருக்கும் வண்ணமாக சிலர் என்ன பண்ணுவார்கள் என்று சொன்னால், ஏதோ ஒரு இரும்பு, ஒரு 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 கத்தியோ, ஒரு ஆக்கத்தியோ, ஒரு வெட்டோத்தியோ, ஏதாவது ஒரு இரும்பை எடுத்து தலையணைக்கு அடியில் வைப்பார்கள். தலையணைக்கு அடியில் வைக்கும்போது, பிசாசு அவர்களை ஒன்றும் செய்யாது என்று சொல்லி, பிசாசுட பயம் வராது என்று சொல்லி, அந்த ஒரு அபிப்பிராயத்தினாலே, அவர்கள் அந்த தலையணைக்கு அடியில் அந்த இரும்பை வைப்பார்கள். பாருங்க, பழைய காலங்களில் அதிகமாக இதை பயன்படுத்துவார்கள். ஆனால் இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், பயப்படாதிருக்கும் வண்ணமாக தலையணைக்கு அடியில் வேதாகமத்தை வைக்கிற அநேகரை பார்க்க முடியும். பெற்றோர்களும் சரி, பிள்ளைகளும் சரி, பயப்படாமல், பயம் வராமல் இருப்பதற்காக அநேகர் வேதாகமத்தை தங்கள் தலையணைக்கடியில் வைத்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். பாருங்கள், பிசாசுக்கு உங்கள் தலையணைக்கு அடியில் இருக்கும் தலையணைக்காது. பாருங்கள், பரிசுத்த வேதாகமும் உங்கள் தலையணைக்கு அடியில் இருப்பதனால பிசாசுக்கு எந்த பயமும் கிடையாது. ஆனால் பரிசுத்த வேதாகமம் உங்கள் உள்ளத்தில், உங்கள் இருதயத்தில் இருந்தால் மட்டும்தான் பிசாசு பயப்படுவான். பாருங்கள், பரிசுத்த வேதாகமம் அல்லது கர்த்தருடைய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் இருந்தால் மட்டுமே அதை கண்டு பிசாசு பயப்படுவோம். அப்படி என்று சொன்னால், பயம் நம்மை நெருங்கக்கூடாது என்று சொன்னால், பயம் நம்மை ஆளக்கூடாது என்று சொன்னால், வேதாகமத்தை எடுத்து தலையணைக்கு அடியில் வைப்பது அல்ல, பரிசுத்த வேதாகமத்தை நம்முடைய உள்ளத்துல வைக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தை, தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில பதிக்க வேண்டும். வேதாகமத்தை நம்முடைய இருதயத்திலே பதிக்கும் போது, பரிசுத்த வேதாகமத்தின் தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்துல காணப்படும் போது, பிசாசு நம்மை கண்டு பயப்படுவான். பிசாசு உங்கள் அண்டையில் நெருங்க பயப்படுவான். பாருங்கள், இதை விட்டு